Hello viewers, welcome back to Kitchen Craft and Creation channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெட் சில்லி சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்போ புது வீடியோஸ் போட்டாலும் வீடியோஸ் உங்களை தேடி வரும். ரெட் சில்லி சிக்கன் ஃப்ரை வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ரெட் சில்லி சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 5 அல்லது 6 சிகப்பு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 6 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. இது போல் ஒரு பாதி எலுமிச்சம்பழம் எடுத்து அதை நல்லா பிழிஞ்சி 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் அளவு எலுமிச்சம் சாறு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவு சிகப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் 1/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்ல ஒரு விழுது பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. 5 அல்லது 6 கோழிக்கால்கள் எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு இது போல் கத்தி வச்சு அங்கங்கே ஒரு ஸ்லிட் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற மசாலாலாம் சிக்கனுக்குள்ளே நல்லா ஊறும். இது போலவே எல்லா சிக்கன்லேயும் கட் பண்ணி விடுங்க. இப்போது இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரெட் சில்லி சாஸை சேர்த்துக்கலாம். எல்லா சாஸையும் சேர்த்துக்கோங்க. இந்த சாஸ் இந்த சிக்கனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சிகப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சிகப்பு நிற கேசரி பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு உப்பு குறைவாக இருந்தால் கூட கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த இடத்துலலாம் இந்த மசாலாவை தேய்ச்சி விடுங்க. அப்போ தான் சிக்கனுக்குள்ளே நல்லா ஊறும். இந்த ரெட் சில்லி சாஸ்லேயே இந்த சிக்கன் 1 அல்லது 2 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு 2 மணி நேரம் கழித்து வெளியில் எடுக்கலாம். 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசை தவா வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சிக்கனில் இந்த சாஸ் நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இப்போது இந்த சிக்கனில் இது போல் ஒரு ஸ்கியூ இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்சர்ட் பண்ணி இது போல் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது அதே போல் இன்னொரு சிக்கன் எடுத்து ஸ்கியூ இன்சர்ட் பண்ணி ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு தடவைக்கு 2 சிக்கன் ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப நிறைய போட்டு ஃப்ரை பண்ணாதீங்க. ஏற்கனவே அதில் ஆயிலில் தான் சாஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க போதும். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது போல் ரொட்டேட் பண்ணி விடுங்க. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். ஒவ்வொரு பக்கமும் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே செய்யுங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா இடமும் வேகும். இது போல் ரொட்டேட் பண்ணி வேக விடுங்க. எந்தெந்த சைட்லாம் வேகலையோ அது போல் திருப்பி வேக விடுங்க. இது போல் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க.
இது நல்லா இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், ரெட் சில்லி சிக்கன் ஃப்ரை ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெட் சில்லி சிக்கன் ஃப்ரையை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் புது புது வீடியோஸ் வரும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடவும் மறக்காதீங்க. இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு நன்றி.